ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இப்போது வந்துட்டு என்னுடைய ரெண்டல் ஹோம் கார்டன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜூன் மந்தோடது. ஸோ என்ட்ரன்ஸில் நான் வச்சுருக்க பிளான்ட்லாம் இது. நேற்று மழை வந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடமா வச்சுருந்தேன், மழை தண்ணி படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முருங்கை மரமும் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு முல்லைப்பூ செடி இருக்குது. இங்கே வெயில் வந்து சரியாக இல்லாதனால கொடியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே வந்து கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் கார்டன் செட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். அப்போது இருந்த கார்டனும் இப்போயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி அப்படியே கொடி ஓடி வேர்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா வந்துட்டு டைட்டாக இந்த செடியை வந்து கட்டி விட்டாச்சு. இந்த ரோவில் இருக்கக்கூடிய பிளான்ட்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அப்படியே வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ, அதுக்கப்புறம் ரம்ப செடி. இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே தரையிலே வச்சு விட்ருக்கிறது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ. இது வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி. இது பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு எலும்பூட்டி செடி. கீழே நிறையா ரெய்னி லில்லி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் வந்து ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் ரெட்டு, டெல்லி கனகாமரம் எல்லாமே இந்த ரோவில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து சைனீஸ் வயலட் பிளான்ட்டு. இது நிறைய காடு மாதிரி முளைச்சி போயிருக்கு. இதை கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டு. ஒரு 4-5 ரோஸ் வந்துட்டு இந்த ரோவில் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய ஜினியா பிளான்ட் இருக்குது. கலர் கலராக விதைகள் கொட்டி தானாகவே முளைச்சது தான். ஸோ இந்த தொட்டியில் இருக்கிறதுலாம் வந்துட்டு முள்ளரும்புலேயே ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. சரியாக பூக்கலை, வெயில் இல்லாதனால சரியாக பூக்கலை. அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு திரும்பி எடுத்து வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே மல்லி பிளான்ட்டு. எல்லாமே வேறு வேறு வெரைட்டியை சார்ந்தது தான். அதுக்கப்புறம் தரையில் வந்து ஜிமிக்கி கம்மலில் செம்பருத்தி ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது வேரிகேட்டட் செம்பருத்தி ஒன்று இருக்கும். இலை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்டு க்ரீனில் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வரும். நல்லாயிருக்கும் அந்த லீஃபே. ஒரு ஜாதி மல்லி வந்து பிங்க் ஜாதி மல்லி ஒன்று வச்சுருக்கேன். இது சைடில் வந்துட்டு இலந்த மரம். ஸோ இதெல்லாம் வந்து பாட்டில் இருக்குது. இலந்தங்காயெலாம் இந்த தடவை வச்சுருக்கு. போதுமான வெயில் வந்து இல்லை. இந்த இடத்துல நிறையா ரெயின் லில்லி ஒயிட் கலர் வந்து முளைச்சிடுச்சு. ஸோ அதனால் அந்த பல்ப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். வேறு இடத்துல வந்து நடணும். இது வந்து கம்குவாட் ஆரஞ்சு. இது வந்து 15x15 க்ரோ பேக்கில் தான் இருக்குது. இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கள். அது பக்கத்தில் இருக்கிறது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள்லேயும் ஒரு 4-5 காய்கள் போல் இருந்தது இந்த இயர். பிரியாணி இலை செடி, ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. இது வந்து கமலா ஆரஞ்சு. நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு வாழை மரம் வச்சுருந்தோம் இல்லையா, 3 இடத்துல வாழை மரம் வச்சுருந்தோம். எல்லாமே நல்ல பெரிய மரமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடிகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு சங்குப்பூ செடி வந்து இருக்குது. பிங்க் கலர் மல்டிபெட்டல் இது. ஸோ அது பக்கத்தில் வந்துட்டு நைட் குயின் பிளான்ட் இருக்குது. எல்லாமே கொடியாகவே போயிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக திப்பிலியால் கவர் ஆகப்பட்டுடுச்சு. இது வந்து லெமன். இதெல்லாம் 15x15 க்ரோ பேக்கில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து நாத்தங்காய். இந்த இயர் என்னன்னு தெரியல, ஒரே ஒரு காயோடே அப்படியே இருக்குது. ஏன்னா இது வந்து மாமரத்து நிழலில் இருக்குது. மாங்காவும் இந்த தடவை நிறையா காய் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக வந்து திப்பிலி பிளான்ட்டு தான். அது பக்கத்தில் வந்துட்டு அது பேர் என்ன, நட்சத்திர நெல்லிக்காய், ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து பூவே வைக்க ஆரம்பிக்கலை. ஏன்னா எல்லாமே மாமரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால பூக்கள் ஒன்றும் கொடுக்கல. இதெல்லாம் நான் கட்டிங் போட்டு வச்சுருக்க பிளான்ட்டு. பாட்டில் இருக்கிறதுலாம் வந்து மல்லி, இல்லை ரெயின் லில்லி, இந்த மாதிரி நிறையா பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மல்லி. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரோ வந்து ரெயின் லில்லி தான் இருக்குது. இந்த டப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பிளான்ட்டு. ஸோ இது வந்து 2 டப்பு வந்து லோட்டஸ் இருக்குது. அடுத்தது வந்து எல்லாமே லில்லி. இங்கே இருக்கிறதெல்லாம் அமர் லில்லி, அதுக்கப்புறம் வந்து ரெயின் லில்லி. இது எல்லாமே வந்து இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு காடு மாதிரி வளர்ந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மிளகாய் வகைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்போடா செரி மரம் இருக்குது. அதை கவனிக்கவே முடியல. அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு மாயன் கீரை, மல்டிவிட்டமின் கீரை அதெல்லாமே தரையிலே வச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் காராமணி ரெட் கலர், க்ரீன் கலர் அதெல்லாமே தரையில் அப்படியே கொடி மாதிரி ஓடி அங்கேயே ஒன்றோட ஒன்று சிக்கிட்டு மாட்டி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணோம். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின் லில்லி தான்.
If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a crazy love moving through me like a wildfire, like a wildfire. Hey, I'm never the same. Whenever you're calling my name, I'm taking my sweet time. Hey, whatever the plan, I know I'm holding the best of me out of my hand. I know you'll always understand. Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a crazy love moving through me like a wildfire, like a wildfire. இது நம்ம வந்த புதுசில் வச்ச வாழை மரம் ஏலகி வெரைட்டி காய் வச்சுருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்கும்போது. இது நம்ம தரையில் வச்சு விட்ட லெமன் மரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு செடி, அது பக்கத்துலேயே வந்துட்டு நிறையா அமர் லில்லிலாம் இருக்குது. எல்லாமே வந்து கீரை க்ரோ பேக்கில் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் நிறையா ரெயின் லில்லி, அதுக்கப்புறம் வந்து காஸ்மோஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ரெயின் லில்லி தான் மோஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு டியூப் ரோசஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் கெலடியம் இருக்கும், மல்லி பிளான்ட் இருக்கும். இதில் வந்துட்டு நிறையா ரோஸ் பிளான்ட் இருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் விழுந்து விழுந்து நிறையா பிளான்ட் வந்து இறந்து போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து கொஞ்சமான பிளான்ட் மட்டும் இங்கே ரோஸ் வந்து இருக்குது. Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a crazy love moving through me like a wildfire, like a wildfire. Hey, I'm never the same. Whenever you're calling my name, I'm taking my sweet time. Hey, whatever the plan, I know I'm holding the best of me out of my hand. I know you'll always understand. Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a crazy love. தரையில் நம்ம ஏற்கனவே வச்ச சப்போட்டா, அதுக்கப்புறம் கொய்யா, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைவான் கொய்யா வச்சுருக்கேன், நெல்லிக்காய் வச்சுருக்கேன், மருதாணி இதெல்லாமே வந்து தரையில் வச்சு விட்டுருக்கேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதுளை மரம் இதெல்லாமே வந்து ஹவுஸ் ஓனருக்கு வச்சு விட்டது தான். அவர் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாமே வந்து தரையில் வச்சு விட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு செவ்வாழை மரம் வச்சுருந்தேன். அது மட்டும்தான் வந்து வெயில் பத்தாமல் வந்துட்டு அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப சின்ன பிளான்ட்டாகவே இருக்குது. மீதி 2 பக்கம் வச்ச பிளான்ட் வந்து நல்லா வந்துருச்சு. ஏலகி வந்து காயே வந்துடுச்சு. Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire. Never the same. Whenever you're calling my name, I'm taking my sweet time. Hey, whatever the plan, I know I'm holding the best of me out of my hand. I know you'll always understand. Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. என்னுடைய ஓவரால் கார்டன் இதுதான் ரெண்டல் ஹோமில் நான் வச்சுருக்க செடிகள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டை சுற்றி பசுமையாக இருக்கும். வாழை மரம், தென்னை மரம், மாமரம்ன்ட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஜில்லு ஜில்லுன்னு காற்று இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு இந்த தோட்டத்தில் இருந்து இனிமேல் வரப்போகிறது இல்லை. ஏன்னா இந்த வீடு வந்து நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த கார்டனில் இருக்கக்கூடிய தரையில் இருக்க மரம்லாம் அப்படியே தான் விட போகிறேன். மீதி பாட்டில் வச்சுருக்க பிளான்ட்லாம் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு புது கார்டன்லேருந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.